அது என்னால உண்டானது இல்ல. நீங்க என்னோட செவிக்கு, நீங்க என்னோட வார்த்தைக்கு நீங்க செவி சாய்த்தீங்கன்னா நான் உண்டு பண்ற பாதையில நீங்க கடந்து வாங்க. நானே தேவன் என்று நீங்க அறிந்து கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுத்தாரு. பாஸ்டர் அண்ணி பாஷை பேசும்போது அவரே நம்மளுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம போகணும்னா கண்டிப்பா தேவன் நம்ம போக வேண்டிய வழியை தேவன் நம்மளுக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. முதல்ல நீங்க அவரோட சத்தத்துக்கு நீங்க செவி சாய்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வகைப்படுத்த கருத்து தட்டுவோமா? ஒரு நாள் ஆயிடுச்சு தேவன் வார்த்தை கொடுத்து. ஹல்லேலூயா. ஓகே, என்னோட சேர்ந்து பிலிப்பியர் 1வது அதிகாரம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போம். Philippians chapter 1 verse 20. நம்ம தொடர்ந்து கிறிஸ்து நிமித்தம் என்ன டைட்டில்? கிறிஸ்து நிமித்தம் பாடு சப்ஜெக்ட்ல தான் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பாலை பத்தி பார்க்க போறோம். நம்மளோட பால். ஓகே, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. பாருங்க, பால் பிலிப்பியர் அப்படின்னா பிலிப்பின் சபையில இருக்கிற ஜனங்களுக்கு அவர் இப்படியாக எழுதுறாரு. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். என்ன சொல்றாரு? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். ஏன் அவர் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவர் அவ்வளவு அவமானத்தை கிறிஸ்து நிமித்தம் அவர் பார்த்துட்டாரு, கடந்து வந்துட்டாரு. இன்னும் அவர் கடந்து கொண்டுதான் இருக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு? இப்ப நம்ம சுவிசேஷம் சொல்ல போறோம். நம்மள அரைச்ச 2-3 பேர் போட்டு அடிச்சுட்டாங்க. நம்ம வெட்கப்படுவோமா இல்லையா? வேதனைப்படுவோமா இல்லையா? ஆனா போலோட ஊழியம் பயணம் நம்மள காட்டிலும் ரொம்ப பயங்கரமானதா இருந்தது. அதனால பால் சொல்றாரு, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் கிறிஸ்துக்காக செய்கிற அனைத்து காரியத்திலையும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உங்களோட பார்வைக்கு நீங்க வேணுமா என்னை அடிக்கிறது, என்னைய சிறைசாலையில போடுறது, என்னை கல்லு விட்டு அடிக்கிறது, அறையெல்லாம் நீங்க என்னை அவமானப்படுத்துற மாதிரி, என்னை அவமானப்படுத்தி இந்த வேலை செய்யாதபடிக்கு நீங்க செய்யலாம். ஆனா இருந்தாலும் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு பால் சொல்றாரு. தொடர்ந்து எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு. அவர் தேவனுக்காக அப்படின்னா தேவனுக்காக அவர் வைராக்கியமாக அவர் செஞ்சு கொண்டிருக்கிற அந்த காரியத்தை அவர் விட்டு போல. ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில அநேக பிரச்சனை. அப்ப நம்மளுக்கு அந்த வசனத்தை எடுத்து காட்டுறேன். அவர் என்னெல்லாம் கடந்து போனாரு. அவ்வளவு காரியம் அவர் வாழ்க்கையில நேரிட்டாலும் அவ்வளவு காரியம் அவரை நெருக்கினாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பொழுதும் போல இப்பொழுதும் தைரியத்தோட, அதுவும் மிகுந்த தைரியத்தை, முன்ன இருந்த தைரியத்தோட இப்போ அவர்கிட்ட தைரியம் எப்படி இருக்கு? இன்னும் மிகுந்த அப்படின்னா கூடியதா இருக்கு. மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவாகிலும், நான் உயிரோட இருந்தாலும் சரி செத்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவர் நம்பிக்கை என்னன்னு தெரியுங்களா? அவர் உயிரோட இருந்தாலும் தேவன் நாமத்துக்கு மகிமைக்கென்றும், நான் செத்தாலும் தேவன் நாமத்துக்கு மகிமைக்கென்று. அதனால நான் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும்
ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று அவரோட நம்பிக்கை. நான் உயிரோட இருந்தாலும் என்னோட நாவு, என்னோட கைகள், என்னோட கால்கள், என்னோட சரீரம் முழுவதும் கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறதுக்கு தான் இருக்கு. அதே வேளை நான் செத்தாலும், நான் இறந்துட்டேன், அங்க ஸ்டில் அவரோட மாமி சொன்னாங்க, அது கிறிஸ்துவோட நாமத்தோட மகிமைக்கென்று தான் நான் கிடப்பேன். ஹல்லேலூயா. அந்த தைரியத்துல அப்பதான் அவரோட வாழ்க்கையை குறித்து அவர் எவ்வளவு சாட்சி சொல்றான்னு உங்களுக்கு விளங்குதுங்களா? அவரே இப்படி அப்படின்னா நான் ஜீவனாகிலும் சாப்பி அப்படின்னா நான் உயிரோட இருந்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, எல்லாமே கிறிஸ்துவோட நாமத்தோட மகிமைக்கென்று நான் மிகுந்த தைரியத்தோட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிச்சயத்தை சொல்ல முடியுமா? நான் உயிரோட இருந்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, எல்லாம் கிறிஸ்துவோட நான் மகிமைக்கென்று. நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்கா? அப்படி நம்ம வெளிப்படுத்துறோமா? இல்ல கிறிஸ்து அழைத்த அழைப்பின் பிரகாரமாக நம்ம நிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு முழுமையா நம்ம வந்துட்டோமா? பாவத்தை நம்ம வெறுத்துட்டோமா? ஹல்லேலூயா. ஆனா பவுலோட நிச்சயம் பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது பவுல் தான் அவர் குறித்து அவரே சாட்சி சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் குறித்து அவரே சாட்சி சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், எப்படி அவர் சொல்ற சாட்சி சாத்தியமாகும்? தன்னைத்தானே குறித்து சாட்சி சொல்றது அது பெருமை தான் நம்ம கருதுவோம், ஆமாங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு பவுலோட வாழ்க்கையோட பயணம் தெரியுமா தெரியாதா? ஆமே. உங்களுக்கு எனக்கு பவுலோட வாழ்க்கை பயணம் தெரியும் இல்லையா? அவர் எப்படியாக தேவனுக்காக ஊழிய செஞ்சாரு, அவரோட வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, தேவனை எப்ப சந்திச்சாரு, அவர் எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப அவர் இந்த சாட்சி சொல்லும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா இல்லையா? ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியுது. அதனால அவர் சொல்றாரு, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மிக மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பனா அவர் கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நடக்கை, அப்படியே ஏற்ற ஒரு வாழ்க்கை அவர் நடந்திருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும்னு அவரே சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்படிதான் முடியும்னு அவருக்கு அந்த ஒரு உறுதியும் நம்ம பாக்குறோம். அடுத்தது, கிறிஸ்து எனக்கு ஜீவன். பாருங்க, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம். ஓகே, இந்த வார்த்தை எத்தனை பேர் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க விளங்கிக் கொள்ளணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் என்ன சொல்வார்னா, இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துக்காக. ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த ஜீவனை நான் அவருக்காக வாழ்றேன். பவுல் எப்படி வாழ்ந்தாரு? கிறிஸ்துவுக்காக. அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் வாழ்ந்தாரு. கிறிஸ்துவை குறித்து அவர் அறிக்கையிட்டே கொண்டே இருந்தார். அநேக ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷமாக அவர் கடந்து போனார். அதான் சொல்றாரு, இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை அவருக்காக அவர் வாழ்ந்து நீங்க பாத்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. பவுல், நீங்க வேதத்தை படிச்சிருந்தீங்கன்னா பவுல் அவருக்காக வாழ்ந்திருக்காரா? இல்ல. பவுல் அத்தனை சபையை ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. அத்தனை மூப்பர்களை உருவாக்கினார். ஆமென். இன்னும் எந்த பகுதியெல்லாம் சுவிசேஷம் போய் சேராம இருந்ததோ பவுல் கடந்து போனார். ஹல்லேலூயா. இது எல்லாமே யாருக்காக செய்தாரு? கிறிஸ்துவுக்காக. ஹல்லேலூயா. எந்த கிறிஸ்து சொன்னாரு இல்லீங்களா? நேத்து கூட பாஸ்டர் சொல்லியிருந்தாருல, உன்னை யார் நீங்கன்னு கேட்கும் போது என்ன சொல்றாரு? துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துக்காக இவரு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து, அதனால அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வாழ்றது வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. ஆனா என்னோட விருப்பம் என்ன தெரியுங்களா? அவரோட விருப்பம் என்னது? சாவு.
வார்த்தை நீங்க கரெக்டா விளங்கிக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. அவர் வாழ்ற வாழ்க்கை அவர் வாழும்போது, அந்த உலகத்துல அவர் வாழும்போது, ஜனங்கள் மத்தியில அவர் வாழும்போது, நான் கிறிஸ்துக்காக வாழ்றேன். ஆனாலும் எனக்கு என்ன தெரியுமா விருப்பம், என்னோட வாஞ்சை என்ன தெரியுங்களா? சாவு. ஹல்லேலூயா. என்னோட வாஞ்சை சாவு. யார் அப்படி சொன்னார்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவர் கடந்து வந்த போராட்டம் அப்படிப்பட்டதா இருந்தது. என்னோட சேர்ந்து 2 கொரிந்தியர் 11வது வசனம். இது எல்லா மனுஷனுக்கும் சொல்றது தானே. நான் இங்க உயிரோட இருக்கிற காட்டுக்கு நான் சாவறதே மேலு. ஹல்லேலூயா. எப்ப நம்ம சொல்லுவோம்? சொல்லுங்க சார். போராட்டம் எல்லாரும் சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா, அது நம்மளால பார்க்க முடியலன்னா, அது நம்மளால தாங்க முடியலன்னா, ஒரு மனுஷன் வாயிலிருந்து வர்றது முதல் வார்த்தை, இதை பார்க்கற காட்டிலும் நான் சாகுறதே மேலே. இதுதான் மனுஷன். அதேதான் பவுல் சொல்றாரு. ஆனா பவுல் அதுக்கப்புறம் வேறையும் சொல்லுவாரு. ஏன்னா நம்ம வந்து பவுலோட ஈக்குவலா நம்ம வச்சிடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டு பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து 2 கொரிந்தியர் 11வது வசனம் 23ல இருந்து 27வது வசனத்தை நம்ம படிக்க போறோம். அவர்கள் கிறிஸ்துவின் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் chapter 11 verse 23 to 27. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் படிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? பால் இப்படியா கேட்கிறாரு. கொரிந்தியர் சபைக்கு எழுதுனது பால் தான். அவர் கேட்கிறாரு, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? யாரை கேட்கிறாரு? யூதர்களை கேட்கிறாரு. இவங்களாம் கிறிஸ்துவோட ஊழியக்காரர்களா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் பேசுறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஏன்னா கேள்வி கேட்டுட்டாரு இல்லையா? நம்ம யாரும் அப்படி கேட்க கூடாது தானே? ஆமாங்களா? இவர் கேள்வியோட ஆரம்பிக்கிறா, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கு பைத்தியக்காரன் போல தெரியுது. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவர். அப்படின்னா நான் அதிகமாய் கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட்டிருக்கேன். அப்படின்னா அதிகமாக கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை ஏந்தி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு வேலையை பார்த்திருக்கேன். பவுல் சொல்றாரு, அவர் ஊழியத்தின் பயணத்தை அவர் சொல்றாரு, நான் அதிகமா நான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்ல மாட்டோங்களா, நம்மளுக்கு ஒரு ஊழியம் கிடைச்சிட்டா நான் இதுல நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அதே தான் பவுல் சொல்றாரு. ஆமென். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவர். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவர். அதிகமாய் அடிபட்டவர். அதிகமாய் அடிபட்டவர் ஊழியத்தில். அப்படின்னா கிறிஸ்துவுக்காக அவர் அதிகமாய் அடிபட்டவர். அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவர். கிறிஸ்துவுக்காக அநேக தரம் பவுல் எங்க போயிட்டு வந்திருக்காரு? காவல்னா இங்கிலீஷ்ல என்னது? prison, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவர். பாருங்க, அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவர். நிறைய தடவை சாவை கூட நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய தடவை அடிபட்டுன்னு எத்தனை பேர் அவரை வச்சு வெளுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? எத்தனை பேர் வச்சு வெளுத்திருப்பாங்க? அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவர். அப்பனா அவர் மேல எத்தனை பேர் பாய்ந்திருப்பாங்க? எத்தனை பேர் வாக்குவாதம் பண்ண வந்திருப்பாங்க? எத்தனை பேர் அவருக்கு விரோதமாக எழுப்பி இருப்பாங்க? அதனாலதான் அவர் எங்க போயிட்டு வந்திருக்காரு? காவலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவர். கிறிஸ்துவுக்காக அவர் தான் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னவரு அந்த ஜீவனை கூட விடுறதுக்கு, ஹல்லேலூயா, அந்த ஜீவனை அவரை விட்டு பிரியறது கூட அவர் அந்த காரியத்தை கூட பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அடுத்த வசனம் படிங்க. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். பாருங்க, யூதர்கள்ல ஒரு வழக்கம் இருக்கு.
யூதர் வந்து உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னா 39 சாட்டை அடி கொடுக்கணும். என்ன அடி? சாட்டை பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் வச்சிருக்காருல்ல, நான் ஆடிட்டேன் அந்த பாட்டு தானே. சாட்டை இப்படி வச்சு பாட்டு வரும் சரிங்களா? அந்த சாட்டையில யூதர்களோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா 39 தடவை அடிக்கணும். 40 அடிக்க கூடாது. அதனாலதான் 40க்கு 1 குறைவாக எத்தனை தடவை அடி வாங்கியிருக்காரு? 39 தடவை. எத்தனை தடவை வாங்கியிருக்காரு? 5 தடவை வாங்கியிருக்காரு. ஹல்லேலூயா. இது இன்னொருத்தர் இருக்கிறாரு 39 அடி வாங்கினவர். யாரு? இயேசு. இப்ப நான் உங்களுக்கு அதை இமேஜின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இயேசு கிறிஸ்துவை 39 தடவை அடிக்கும் போது அவரோட தோல்லாம் பியப்பட்டது இல்லைங்களா? பிஞ்சி என்ன வந்தது? ரத்த சிந்துனது இல்லையா? இயேசு எத்தனை தடவை அடி வாங்கினாரு? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 39 தடவை. ஒரு தடவை. போல் எத்தனை தடவை வாங்கியிருக்காரு? 5 தடவை. உடம்பு தாங்குமா? எதை பார்த்துட்டு வந்திருக்கணும்? சாவை பார்த்துட்டு வந்திருக்கணும். அவர் அதையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கணும். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 5 தரம். 39 39 கன்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப எத்தனை தரம் அவர் வாங்கி இருக்காரு? அடுத்தது 3 தரம் மிளறுகளால் அடிபட்டேன். ஓகே, 3 தரம் மிளறுகளால் அடிபட்டேன். அப்பனா வந்து ரோட், அப்பனா ஒரு கம்பு. கம்புனால எத்தனை தரம் அடிபட்டிருக்காரு? அடிச்சிருக்காங்க 3 தடவை. அடுத்தது 1 தரம் கல்லெறி உண்டேன். 1 தடவை. நீங்க நினைக்காதீங்க ஒரே கல் வச்சு அடிச்சிருக்காங்கன்னு. அது அடிக்கும் போது எல்லாரும் கூட்டமா அடிப்பாங்க. அது வந்து ஒன் குரூப். அதனால ஒரு தரம் அந்த ஒரு சம்பவம் நடந்தனால 1 தரம் கல்லெறிய பட்டிருக்காரு. ஹல்லேலூயா. இது அப்போஸ்தலர் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செத்தே போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கல்ல எரிஞ்சு அவர் செத்தே போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணி ஊருக்கு வெளியே தூக்கி போட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவர் நடந்து போறாரு. ஹல்லேலூயா. இதுதான் அந்த சம்பவம். சரிங்களா? அடுத்தது 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். ஓகே, கப் என்னதுன்னா இப்ப வந்து கப்பர் டைட்டில் படம் எத்தனை பார்த்திருக்கீங்க? கப்பர் வீணா போகுதுல, அந்த இது அந்த சம்பவத்துல எத்தனை தரம்? 3. அப்படின்னா கப்ப சேதம். அப்படின்னா கப்ப வந்து வீணாயி உடஞ்சி அந்த ஒரு பயணத்துல போகும்போது கூட அந்த சம்பவத்தை கூட அவர் கடந்து வந்திருக்காரு இயேசுக்காக. அடுத்தது கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அவர் கடல்ல என்ன பண்ணிருக்காரு? உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. கடல்ல தெரியுங்களா? சேஃப்டி ஜாக்கெட்லாம் இல்ல. புரியுதுங்களா? அப்படி கூட கிறிஸ்துவுக்காக அவர் வேதனைப்பட்டிருக்காரு. அடுத்தது அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். இன்னைக்கு நம்மளுக்கே டயர்ட் ஆயிடுது இல்லையா? நம்ம ஒரு பஸ்ல போயிட்டு வந்தோடனே நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுது. ஆனா அவர் தேவனோட ஊழியத்துக்காக நிறைய எல்லைகளை தாண்டி, நிறைய தேசங்களை தாண்டி, நிறைய கடல்களை தாண்டி அவர் பிரயாணம் பண்ணார். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலோ பாருங்க, நேச்சர் கூட அவர் விடல. நேச்சர்னா வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க? இயற்கை. இயற்கை கூட அவர் விடல. ஆறுகளால் வந்த மோசங்களிலோ, கள்ளரால் வந்த மோசங்களிலோ. கள்ளரால் வந்த மோசம். கள்ளர்னா யாரு? திருடனால். அப்படின்னா அவரோட பிரயாணத்துல திருடம் கூட அவரை விட்டு வைக்கலாம். அப்படி இருக்கிறது எல்லாமே எடுத்துருப்பாங்க. அப்புறம் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலோ. என் சுய ஜனங்களால் வந்த, அப்புறம் சொந்த ஜனத்தினால வந்த பாடுகளோ. அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலோ. அப்படின்னா தேவனை அறிந்து கொள்ளாத ஜனங்களாலும் வந்த பாடுகளோ. பட்டணங்களில் உண்டான மோசங்களிலோ. பட்டணம் அப்படின்னா ஒரு போற ஒவ்வொரு தேசத்தினாலும் உண்டான பாடுகளோ. வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலோ. அவர் வனாந்தரத்துல கூட பயணம் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வில்டர்னஸ்ல கூட அவர் பயணம் பண்ணிருக்காரு. அங்க வந்த பாடுகளாலோ. சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலோ. சமுத்திரம் அப்படின்னா பெரிய கடல்னால வந்த நேச்சர், இயற்கையினால உண்டான பாடுகளாலோ. கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலோ. கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். அப்படின்னா அவங்க யாருன்னா நானும் கிறிஸ்துவோட சீஷன்னு சொல்லி அவரை ஏமாத்தனவங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி அவரோட சேர்ந்து அவரை துரோகம் பண்ணி அவரை ஏமாத்தினவங்களும் அதனாலையும் அவர் பாடு அனுபவித்திருக்கிறாரு. கீழே பிரயாச
பிரயாசத்திலும் அப்பனா அவரோட பிரயாசம் அப்பனா அவரோட வாஞ்சை, அதுதான் அவரோட தாகம், அதுதான் அவரோட விருப்பம். அவரோட பிரயாசத்தினால வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் அப்பனா தூக்கம் இல்லாமலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் அநேக முறை சாப்பாடே இல்லாம அப்பனா ஒரு நாள் கூட இல்ல தெரியுங்களா மோத அப்பனா உபவாசம்னா வந்து தண்ணியும் இல்ல சாப்பாடும் இல்ல, முத பசினாலும் தாகத்தினாலும் உபவாசம்னா எத்தனை நாள் அவர் இப்படி இருந்தாலும் தெரியல. நம்மளால ஒரு நாள் கூட சாப்பிட நம்ம காய்கள்லாம் ஆர்டர் கொடுத்துறோம் இல்லைங்களா, ஏன்னா நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். ஆனா பாலுக்கு இதுதான் அவரோட வாழ்க்கை. உபவாசத்தினாலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அப்புறம் நிர்வாணம் என்ன தெரியுங்களா, நேக்கு உடை கூட இல்லாம அவர் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட பாடு யார் கடந்து போனா? இன்னைக்கு நீங்க என்னங்க இதுல எந்த பாடு நம்ம கடந்து போனோம்? எந்த பாடு நம்ம கடந்து போனோம் கிறிஸ்துவுக்காக? ஹல்லேலூயா. எந்த பாடை நம்ம கடந்து போனோம் கிறிஸ்துவுக்காக? இதுதாங்க போலோட, இது வந்து ஒரு பாடு. போல் வந்து அங்கங்க எழுதி வச்சிருக்கிறார். இது வந்து கொரிந்தியர்ல அவர் வந்து கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது அவர் எழுதுனது. இதெல்லாம் நான் கிறிஸ்து நிமித்தம் நான் வந்து பார்த்த ஒரு பாடு, நான் கடந்து போன பாடு. இந்த பாடு வச்சுதான் அவர் எழுதுறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். இப்படிப்பட்ட பாடுகளை நீங்க கடந்து போனீங்கன்னா நீங்க இதே தீர்மானம் எடுப்பீங்களா இல்லையா? சொல்லுங்க. அங்கதான் சிஸ்டர், இது கிறிஸ்துவுக்காக, இவர் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு அவர் அந்த வார்த்தை சொல்றாரு. நம்ம எதுக்காக இந்த வார்த்தை பாய்க்கிறோம்? நீங்களே சொல்லுங்க, எதுக்காக இந்த வார்த்தை நம்ம பாய்க்கிறோம்? கிறிஸ்துக்காக பாய்க்கிறோமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம் இல்ல, பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்றோம். இதை பார்க்கறது கேட்டு நான் செத்து போறதே மேலே, புருஷனோட தொல்லை தாங்க முடியாதனால இந்த வார்த்தை சொல்றோம், ஆமா தானே? அப்புறம் மனைவியோட தொல்லைகளை தாங்க முடியாதனால இந்த வார்த்தையை பாய்க்கிறோம். நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பாய்க்கிறோமோ. ஆனா இன்னைக்கு பவுலோட பாட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? உங்களோட பாட என்னோட பாடு சும்மா ஒண்ணுமே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து நம்ம மேற்கொள்ள கூடிய காரியங்கள். ஆமென். நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு காரியமும் is under God's control. ஹல்லேலூயா. அவரே அதுக்கு உத்தரவாதமா இருக்கிறார். நீங்க தேவனுக்காக நீங்க வாழும்போது. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களால செட்டில் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நீங்க சொல்றீங்க நான் சாகிறதே மேல. ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. இந்த ஜீவன் எனக்கு கிறிஸ்து தந்தது, இந்த வாழ்க்கை எனக்கு கிறிஸ்து தந்தது. ஆனா நான் அவருக்காக வாழ்றேன். ஆனா இருந்த போதிலும் என்னோட விருப்பம் என்னன்னா மரணம். ஏன்னா மாமிசத்துல இப்படிப்பட்ட காரியத்தை நான் அனுப்பி வைக்கிறது காட்டிலும் மரணம் அடைந்து நான் தேவனோடு இருப்பது எனக்கு நலம். இதுதான் பவுலோட எண்ணம். உங்களோட எண்ணம் என்னது? நான் செத்து போனாதான் இதெல்லாம் நான் பார்க்கவே தேவையில்லை அப்படிலாம் கண்டுபிடிக்கல. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இதுக்காக தான் பவுல் சொன்னாரு. நீங்க சொன்னதுக்கும் பவுல் சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. அவரு நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக, நான் இறந்தாலும் கிறிஸ்துவோட தான் நான் வாழ்றேன். அதனால நான் சாகிறது இப்ப நான் மாமிசத்துல இருந்து இந்த மாமிசத்துல அநேக பாடுகளை அநேக துன்பங்களை நான் அனுபவிக்கிற காட்டிலும் நிம்மதியான ஒரு நித்திரை அடைந்து நான் கிறிஸ்துவோட நான் வாழ்ந்து கொண்டிருந்தா பவுலோட எண்ணம். அதாவது அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம். அடுத்தது படிங்க. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதா. பாருங்க, பவுல் தான் சொன்னாரு, சாமி என்னது ஆதாயம். ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்து நான் வேதனைப்பட்டு நான் துன்பப்படுறத காட்டிலும் அவருக்கு என்ன நிச்சயம் பாருங்க, நான் இறந்து போனாலும் கிறிஸ்துவோட வாழ்க்கை நிச்சயமா தான் அவர் சொன்னாரு, சாமி எனக்கு ஆதாயம். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே, ஆனா இருந்த போதிலும் இந்த சரீரத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லைங்களா, இந்த போராட்டத்துக்கு மத்தியில நான் இருக்கிறதுனால என் கிரியைகளுக்கு பலன் உண்டா இருப்பதால். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட விருப்பம் வந்து சாவுதான், என்னோட விருப்பம் வந்து மரணம் தான். ஆனா இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கும் ஒரு நன்மை இருக்கு என்று நான் அறிந்திருக்கேன்.
கிரியை அப்படின்னா அந்த கிரிகைக்கு பலன், நான் செய்கிற கிரிகளுக்கு பலன் உண்டு. அவர் உயிரோடு இருந்து என்ன பண்ணாரு பால்? என்ன பண்ணாரு பால்? பிரயாசப்பட்டு சபை வேற பால் என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை சொன்னாரு இல்லைங்களா? ஹல்லேலூயா. அதுதான் அவர் மீட் பண்றாரு. நான் மாமிச பிரகாரமாக உயிரோடு இருந்து நான் செய்கிற கிரிகளுக்கு பலன் உண்டு இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். பாருங்க, அவருக்கு தெரிஞ்சிச்சு, நான் இறந்து போனா நான் கிறிஸ்துவோட நான் போய் வாழ போறேன். ஆனா நான் உயிரோடு இருந்தாலும் அதுக்கும் நல்ல ஒரு பலன் ஒண்ணு இருக்கு என்றும் அவர் அறிந்திருக்கிறாரு. உயிரோடு இருக்கிறதுக்கும் அவருக்கு வந்து ஒரு நன்மை உண்டுன்னு அவர் அறிந்திருக்காரு. இறந்து போனாலும் அதுக்கும் ஒரு நல்லது உண்டு என்று அவர் அறிந்து, ஆனா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு அவர் சொல்றாரு. மறுபடியும் யோசனை படிங்க. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். இப்ப இந்த ரெண்டு இதுல நான் எதை தெரிந்து கொள்றதுன்னு எனக்கு தெரியல. அவரோட விருப்பம் என்னது? நம்ம சொன்ன மரணம், கரெக்டுங்களா? ஆனா இருந்தாலும் அவரோட விருப்பம் மரணம். நான் இங்க இருந்தேன்னா இவ்வளவு பாடு, அவரோட பாடு பாத்தீங்க எப்படி இருந்ததுன்னு. அவர் இன்னும் இருந்தா அந்த பாடெல்லாம் அவர் கடந்துதான் வர போறாரு. எழுதாதெல்லாம் அவர் கடந்து வரணும். இது கடந்து வந்தது எழுதியிருக்காரு. ஒன்னும் கடந்து வராதது அவர் அது எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அவருக்கு தெரிஞ்சிச்சு கிறிஸ்துவின் மீதும் அவர் வந்து பாடு அனுபவிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அது பேசாம நான் இறந்து போய் கிறிஸ்துவோட நான் வந்து ஒரு நித்திரைக்குள்ள நான் அடையிறது பெட்டர். ஆனா அதுவும் ஒண்ணு இருக்கு. at the same time நான் உயிரோடு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு பலன் உண்டு. கீழே படிங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். இதனால இந்த ரெண்டு காரியத்தினால மரணமா இல்ல உயிரோடு இருக்குதா? இந்த ரெண்டு காரியத்தினால என்ன பண்றேன்? நெருக்கப்படுறேன். இப்ப எது எனக்கு வேணும்? ஹல்லேலூயா. இப்ப அவரே சொல்றாரு, இந்த ரெண்டு காரியத்தினால நான் ரொம்ப நெருக்கப்படுறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை பாருங்க, உண்டு. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்படின்னா இந்த இடத்தை விட்டு நான் கிறிஸ்துவோட இருக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது அதிக நன்மையா, அதே எனக்கு அதிக நன்மையாக இருக்கும். அவர் சொல்றது கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? அவருக்கு யாருமே இல்ல. அவருக்கு யாரு இருக்கா? இயேசு மட்டும் தான் இருக்கிறாரு. அந்த இயேசுவும் இங்க இல்ல. இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு பிதாவோட வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால பவுல் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவோட வாழ்றது எனக்கு அது ரொம்ப ரொம்ப நலமா எனக்கு இருக்கு. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். என்ன சொல்றாரு? அப்படி இருந்தும் நான் இப்ப உயிரோடு இருந்து உங்க மத்தியில வாழ்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதையும் தெரிந்து கொண்டாரு. ஆமென். இன்னைக்கு அவர் இல்ல, பவுல்னு ஒருத்தர், அப்போஸ்தலர் பவுல் ஒருத்தர் இல்லைன்னா நம்மளுக்கு இது சுவிசேஷம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களோட போதகமும் நம்மளுக்கு இல்ல. ஆமென். இன்னைக்கு அநேக சபையில பவுல் எழுதின கடிதத்தை தான் நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக வைத்து நம்ம சபையும் நம்மளோட குடும்பத்தையும் கிறிஸ்துவையும் நம்ம வந்து வழி நடத்துறோம். ஆமாங்க தானே? ஆனா பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு அவருக்கு வந்து சாவு தான் ரொம்ப, மரணம் தான் அவருக்கு வந்து ரொம்ப நல்லது. உண்மையிலே பாத்தீங்கன்னா அதுதான் அவருக்கு நல்லது. நம்மளே சொல்ல மாட்டோமா, இவன் உயிரோடு இருந்து பாட அனுப்பிக்கிறதுல மரணம் அடைவதே மேல்னு நம்ம சில பேர் பார்த்து சொல்றோம் தானே? மரண அவஸ்தையில இல்ல ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து நம்ம சொல்றோம் தானே? அதுதான் போன கண்டாரு. ஆனா அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு? நான் சாகிறது காட்டிலும் நான் இப்ப உயிரோடு இருந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதே ரொம்ப முக்கியமா இருக்கு. இங்க பாருங்க, அவர் சுயநலமா யோசிக்கல. அவர் என்ன யோசிக்கல? சுயநலமா யோசிக்கல. அவருக்கு என்ன நல்லது, அவருக்கு எது நலம், அவருக்கு எது நன்மையோ அவர் அதை தெரிஞ்சு கொண்டாரு. ஆனா அவர் அதை எடுத்துக்கொள்ளல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்னால எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியும், அவர்னால எத்தனை ஜனங்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியும், எத்தனை பேரை கிறிஸ்துவ வழியில நடத்த முடியும், அந்த காரியத்துக்கு அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. அதனால அவர் சொல்றாரு, ஆனா நான் இந்த சரீரத்துல இருப்பதே ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு
சுயநலமா வாழாதீங்க. போலோட பாடல் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போற பாடலை காட்டிலும் போலோட பாடல் அதிக அதிக worst. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிர்வாணமா இருந்திருக்குமா? நடுக்கல்ல தவிச்சிட்டு இருந்திருக்குமா? உயிருக்கு போராடி 5 தடவை 39 தடவை அடி வாங்கியிருக்குமா? நம்ம ஜெயிலுக்காச்சும் போயிட்டு வந்திருக்குமா? கல்லடி வாங்கியிருக்குமா? வேற என்ன சொன்னாங்க? இயற்கையினால கஷ்டப்பட்டிருக்குமா? தேவன் நம்மள அப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சட்ட நான் கூட யோசிப்பேன், நிலநடுக்கம் எங்கேயோ நடக்குது, நல்ல மலேசியா தேசத்துல குணம் பிராப்பி இல்லைன்னா அதே யோசிச்சிருக்க. அப்புறம் தேவன் நம்மளை எப்படிப்பட்ட இடத்துல நம்மளை வைத்திருக்கிறாரு, எப்படி பாதுகாத்து நம்மளை வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்மளுக்கு இங்க சுதந்திரம் இல்ல, ஆனா இன்னும் போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடைக்கல, ஆனா நம்ம சுகமா தான் வாழணும். எப்போதும் நம்மளோட பேரரசு இருக்க. அதனால பால் சொல்வாரு, போதும் என்று மனதுடனே வாழ கத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை எந்த அளவினால் உங்களை அளந்து உங்க தேவையை சந்தித்து வைத்திருக்கிறாரோ அதை போதும் என்று மனதுடனே வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போலோட பாட பாருங்க. அவரு சுயநலம், அவர் ஒண்ணு சிந்திச்சாரு, இதுதான் என்னோட வாழ்க்கைக்கு நல்லம் என்று அவர் கருதினாரு. ஆனா இருந்த போதிலும் அதுக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுக்காம கிறிஸ்து அழைத்த அழைப்பை அவர் அறிந்து கொண்டாரு. அவர் மூலியமாக எத்தனை பேருக்கு நன்மைகள் உண்டாகும் என்றும் அவர் அறிந்து கொண்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வருகிற பாட நீங்க சுயநலமா பாக்குறதுனால தான் உங்களுக்கு வேதனை. ஹல்லேலூயா. நீங்க அப்படி பாக்குறதுனால தான் வேதனை என் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம அப்படி பார்க்காதீங்க, அந்த மாதிரி பார்க்காதீங்க, இந்த மாதிரி பார்க்காதீங்க. நான் இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் நான் என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை நான் பார்க்கறது காட்டிலும் என் மூலியமாக உங்களுக்கு என்ன நன்மை தான் நான் பார்க்கறேன். ஹல்லேலூயா. ஏன்னா என் மூலியமா நீங்க தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க. என் மூலியமா தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்க தேவனை பார்க்கறீங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மூலியமாக உங்களால தேவனை பார்க்க முடியுது. ஆமென். அதனால என் மூலியமா நான் சுயநலமா யோசிக்கிற காட்டிலும் நான் உயிரோடு இருந்து தேவன் நிமித்தம் நான் என்ன பண்ண முடியும் அவரோட ஜனங்களுக்கு, அது நம்ம யோசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களை உருவாக்கவும் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக அப்புறம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஆமென். ஒரு தேவனோட வார்த்தை வந்தது பாருங்க, நானே நல்ல மேய்ப்பேன், என் சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுங்க, மற்ற சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க, நானே உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன்னு தேவன் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்ப தேவனோட சத்தம் எதுவும் அதுக்கு மட்டும் செவி கொடுங்க. ஆமென். நமக்கு நம்மள ஒரு சத்தம் வராது, பல சத்தம் வரும். புரியுதுங்களா? நம்ம ஒரு போராட்டத்தை கடந்து போகும்போது நமக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்காது, 2 கூட கேட்காது, 3 4 கேட்கும். ஹல்லேலூயா. இதுல எந்த சத்தம் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஆமென். எந்த சத்தம் தேவனுடையது என்று அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேர்ந்தெடுத்தது இதுக்கு முன்ன மற்றவங்களோ இல்ல நீங்க இதுக்கு முன்ன கடந்து போன காலத்திலும் நீங்க எடுத்த முடிவா இருந்தா அது தேவனுடைய கிடையாது. தேவன் எப்போதும் நம்ம சிந்திக்கிறது போல நம்ம யோசிக்கிறது போல நம்ம வழி நடத்த மாட்டாரு. அவர் என்ன சிந்திக்கிறாரோ, அவர் என்ன சித்தம் கொண்டிருக்காரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படிதான் நம்மளை வழி நடத்துவாரு. அதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனா அதுதான் தேவனுடைய வழிகாட்டியாக இருக்கும். அவர் காட்டினார்னா இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அது வித்தியாசமா தான் இருக்கும், வேறுபட்டுதான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைன்னா தேவன் உங்களுக்கு the best கொடுக்குறாரு நினைச்சு எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனோட போராடிக்கிட்டு இருக்கும். ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இதுதான் வேணும், இது கொடுத்தாதான் எனக்கு இது நல்லா இருக்கும், இல்ல இது கரெக்டா அமையாது. இல்ல, உங்களை படிச்சதே தேவன். அவருக்கு தெரியாத உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுக்கறத அவர் காட்டுற வழியில போங்க. ஆமென். ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்த்தது இல்ல. ஆமா தானே? நீங்க எதிர்பார்த்தது தேவன் கொடுக்கல இல்லைங்களா? அவர் இன்னும் வேற என்னமோ கொடுத்துருக்காரு இல்லையா?
இல்லையா? ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். ஆனா கடந்து போய் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு சுலபமாயிரும். ஹalleluya. அப்புறம் உங்களுக்கு சுலபமா ஆயிரும். ஒரு வசனம் இருக்கு, லேசான வசனம் எப்படி வரும் தமிழ்ல? இன்னைக்கு தான் காலை படிச்சேன், மறந்துச்சு. அந்த வார்த்தை அழகா இருக்கும், லேசான உபத்திரவம். ஹalleluya. அது ஆக்சுவலி லேசானது தான். நம்ம மனுஷங்க இருக்கோம் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க, ரொம்ப 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 கெட்டவங்க. சின்ன போனதான் சொல்ல நினைக்கிறேன், சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்குறாள் தான் நம்ம. ஹalleluya. ஹalleluya. ஆனா தேவன் என்னைக்கு நம்ம பெருசாவே ஆக்க மாட்டோம். புரியுதுங்களா? தேவனை பெருசாக மாட்டோம். தேவனை பற்றி சொல்லி அவரை பெருசா மகிமையா நம்ம வைக்க மாட்டோம். நம்ம கடந்து போற பிரச்சனை, நம்ம கடந்து போற அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதை ஊதி பெருசாகும். ஹalleluya. ஹalleluya. அதுல இருந்து நம்ம பார்க்க நம்ம வாழ்க்கை தேவன் பெருசா இருக்கிறாரா இல்ல பிரச்சனை பெருசா இருக்கிறாங்க. ஆமென் ஆமென். நீங்க திருப்பியும் பவுலோட நான் கொடுத்த அந்த 2 கொரிந்தியர் நீங்க போய் படிச்சு பாருங்க. பவுலோட உபத்திரவம் நீங்களும் நானும் கடந்து போகாத ஒரு உபத்திரவம். ஹalleluya. இன்னைக்கு தேவன் ஒரு மனுஷனுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காலத்தை தேவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. என்ன அன்றாட வாழ்க்கைக்கு தேவை? பேசிக் சயின்ஸ் படிக்கணும். என்ன அன்றாட வாழ்க்கைக்கு தேவை? சாப்பாடு. நம்மள அந்த கொடையா இருக்குமா? வேற உடை வித்தியாசமா போட்டு வரும், புதுசு புதுசா போட்டு வரும். வேற வீடு. நம்மளுக்கு வீடா இல்ல. ஹalleluya. ஹalleluya. தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து நம்மள ஆசீர்வதிக்கிறார். ஆமென் ஆமென். பவுல் பாருங்க சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இது எத்தனை பேர் எண்ணுகிறோம்? எத்தனை பேர் எண்ணுகிறீங்க? இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நீங்க உலகத்துல இருக்கிறவங்களோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை உலகத்துல உள்ளவங்க வாழ்றாங்களா? அவங்களை காட்டி நம்ம எவ்வளவு சமாதானத்தோடு வாழ்றோம். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில குறைவு உண்டு, நம்ம வாழ்க்கையில போராட்டம் உண்டு. ஆனா அவங்கள காட்டிலும் நம்ம சமாதானத்தோடு வாழ்றோம். ஹalleluya. ஹalleluya. நம்ம வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, பொறுமையோடு வாழ்றோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. இதுதான் கிறிஸ்துவோட வாழ்க்கையில இருக்கிற வித்தியாசம். அப்ப நம்மளுக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை குறித்து நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஹalleluya. ஸ்தோத்திரம் செலுத்தணும். இன்னைக்கு பவுல் செஞ்ச ஊழியத்தை போல நம்ம செய்யல. நம்மள சும்மான ஊழியத்தை தான் செய்யணும். அது கூட விட்டுறக்கூடாது சொல்லிட்டு நாங்களே பார்த்து செய்யணும். ஒரு ஊழியத்தை கூட நாங்க விட்டுறக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம கூட ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ, இருக்கிற நாங்க எந்த ஒரு ஊழியத்தை விட்டுறாம அதை தொடர்ந்து நாங்க செய்யணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஹalleluya. ஆனா இந்த ஊழியத்துல எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை, எந்த ஒரு போராட்டமே எங்களுக்கு இல்லை. இதுலயே நாங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். இது பவுல் போல ஊழியம் நாங்க செஞ்சோம்னு எனக்கு தெரியல. நாங்க எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நானும் ஜான் வந்து காணாமே போயிடணும்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் ஒரு புகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கணிதங்களா நான் சொல்றது? ஹalleluya. ஹalleluya. ஆனா பவுல் அவர் போராட்டத்துல எங்கேயும் அவர் ஓடியும் போல போய் ஒளிந்து கொள்ளவும் இல்லை. எலியா ஒளிந்து கொண்டான். புரியுதுங்களா? இலாஞ்சா யாருக்கு பயந்து ஒளிஞ்சாரு? ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சாரு. ஒரு பெண்ணுக்கு. ஹalleluya. the power of woman பாருங்க, அந்த இடத்துல தான் பார்த்தா அது நல்லதுக்கு இல்ல, கெட்டதுக்கு. அந்த தீர்க்கதரிசியை கொல்லும்படியாக அவ அனுப்புறா. போய் ஒளிஞ்சாரு. சாகலான்னு முடிவு எடுத்தாரு. ஆமென். சாகலான்னு கூட முடிவு எடுத்தாரு. ஆனா பவுல் அப்படி இல்லைன்னா அவர் எல்லாத்தையும் கடந்து போனாரு. கடைசியா தலை துண்டிக்கப்பட்டு தான் அவர் இறந்தாரு. ரோமரு அவரை தலையை துண்டித்து வச்சுதான் அவர் வந்து இறந்து போனார். கடைசி வரைக்கும் தேவனுக்காக சாட்சியாக அவர் இருந்தார். ஹalleluya. 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 அப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம கடந்து போல, அப்படிப்பட்ட நிந்தைகளை நம்ம கடந்து போல, அப்படிப்பட்ட அவமானத்தை நம்ம கடந்து போல, அப்படிப்பட்ட பாடலை நம்ம இன்னும் கடந்து போல. இதுதான் கிறிஸ்து நிமித்தம் பாடு
நானும் கடந்து போற பாடு இல்ல, விளையாட்டு. அது விளையாட்டு. ஆனா நம்ம தான் ரொம்ப என்ன பண்றோம், அந்த விளையாட்டு கூட நம்ம ரொம்ப கஷ்டமா ஆக்கிக்கிறோம். என்ன சிஸ்டர், நாங்க கடந்து போற பாடு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நீங்க ஈஸியா சொல்றீங்க. ஆமே, நீங்க ஈஸியா சொல்றீங்க சிஸ்டர், நாங்க கடந்து போற பாடு அது எங்களுக்கு தான் தெரியும். நீங்க தேவனோடு இருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, நீங்க தேவனோடு இருந்தீங்கன்னா, தேவன் உங்களோட இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு பாடாவே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் நிச்சயமா சொல்றேன், நான் கடந்து போயிருக்கேன். நீங்க தேவனோடு இருந்தீங்கன்னா, தேவன் உங்களோட இருந்தாருன்னா, தேவனோட ஆறுதல், தேவனோட சமாதானம் உங்க இருதயத்துல அந்த பிரச்சனை காட்டிலும் உங்களுக்கு அது இன்னும் பெரிதாக தெரியும். இது கூட ஒண்ணுமே இல்லை, இது கூட நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதை நம்ம பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. அங்க கூட உங்களுக்கு கிறிஸ்துவோட தன்மை தான் வரும் தவிர மனுஷனோட தன்மை அங்க வெளிப்படாது. ஆமே, மனுஷனுக்கு தான் நிதானம் இல்லை, மனுஷனுக்கு தான் பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை. அதனாலதான் நம்மனால ஒரு போராட்டம் நம்ம கடந்து போறது சும்மா அதெல்லாம் ரொம்ப உபத்திரமே கிடையாது, தெரியுங்களா? பிசாசனோட நோக்கம் என்ன, நம்ம வாழ்க்கையில நம்ம சோர்வடைக்கணும். அவன் தானே எழுப்பக்கூடாது, தேவனை பார்க்க கூடாது. அதுல நீங்க விலகி கொள்ளணும். அப்புறம் உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு போராட்டமும் பிசாசு உங்களை முடங்கி வைக்கும்படியாக கொண்டு வரான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அவனோட சித்தம் அது, அவனோட எண்ணம் அது. நீங்க அந்த எண்ணத்தை நீங்க விலகி கொள்ளுங்க. அப்ப அப்படிப்பட்ட போராட்டம் மட்டும் நீங்க எழுப்பணும். கிறிஸ்துவோட தன்மையை வெளிப்படுத்துங்க. கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு, தேவனோட வார்த்தை நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, அத பாருங்க. ஹல்லேலூயா. அத பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு போராட்டம் வந்தா we become a baby. நம்ம என்ன ஆயிரும், பேபி ஆயிரும். ஞாபகங்களா, பேபி ஆயிரும். பேபினா ஏனா ஜாய்ஸ் மாதிரி, ஜாய்ஸ்லின் ஏன் மாதிரி, யார் வந்தாலும் எல்லாத்தையும் சொல்றது, யார் வந்தாலும் எல்லாத்தையும் சொல்றது. அந்த இடத்துல நம்ம சின்ன பிள்ளையா ஆயிடும். நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன வேணும், அன்பு வேணும், ஆறுதல் வேணும், ஒரு தேற்றுறது வேணும், ஆமாம் தானே, அரவணைக்க ஒரு கை வேணும். அந்த இடத்துல பிசாசே நின்றா கூட நீங்க சொல்லுவீங்க. ஆமாதானே சிஸ்டர்? ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வேணும், ஒரு விடுதலை வேணும், ஒரு தீர்வு வேணும், உங்களை பலப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். யார் நின்றாலும் நம்ம சொல்லிடுவோம், ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க சிந்திக்கிறது தேவன் ஒண்டிதான் அறிவார். ஆனா வாயின் வார்த்தை வர்றது பிசாசன் அறிவான். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா, நீங்க எண்ணுகிறது பிசாசன் கட்டுக்கொண்டது இல்ல. பரிசேயரோ சதீசரோ அநேக நேரத்துல அவங்க இருதயத்துல நினைத்தது தேவன் வாயின் வார்த்தையா சொல்லி இருக்கிறாரு. தேவன் ஒண்டிதான் நம்மளோட சிந்தையை அறிந்து கொள்ளணும். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கணும். தேவன் மட்டும் தான் நம்மளோட சிந்தையை அறிந்து கொள்ள முடியும். ஆனா எப்ப நீங்க வாயை திறந்து அறிக்கை இடுறீங்களோ, நீங்க பிசாசுக்கு அல்வா விட்டுறீங்க. அவன் கப்புன்னு பிடித்து கொள்ளுவான். விளங்குதுங்களா? விளங்குதுங்களா? இது உங்களுக்கு தெரியுங்களா? தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பிசாசுனால உங்களோட சிந்தையை அறிந்து கொள்ள முடியாது. நீங்க நினைக்கிறது அவன். அதான் எப்போதும் நானும் பார்த்து பேசிக்கிறேன், எது இருந்தாலும் அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க, ஜபம் பண்ணுவோம். ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும். ஏன்னா அவன் கேட்டுட்டானா அது ரகசியமா ஆகாது, அவன் வேற விட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள, உங்க சார்ந்து இருக்கிறவங்கள நம்புறதை காட்டிலும் தேவன். ஹல்லேலூயா. மனுஷனால உங்க வாழ்க்கைக்கு இல்ல நீங்க செழிப்பா வாழ்றதுக்கு அவனால எந்த ஒரு உதவியும், உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் அவனால கொடுக்கவே முடியாது. அது கொடுத்தாலும் தற்காலிகம், அடுத்தது சொல்லி காட்டிடும். அடுத்தது நீங்களே கெட்டவனாவும் மாறிடுவீங்க. விளங்குதுங்களா? விளங்குதுங்களா? சோ நீங்க ஜாக்கிரதையா இருங்க. மனுஷன்கிட்ட ஷேர் பண்றதோ இல்ல பிசாசுகிட்ட ஷேர் பண்றதோ சில கண்ணாடி உங்களுக்கு சொந்தமாவே பேசும். பையனை பார்க்கறது அந்த வேலை நான் செய்வேன். கல்யாணம் பண்ணிக்கல, நான்
பேசுவேன், தேவனோட பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். என் மக பார்க்கும், என்னம்மா பண்ற, வாய் டாக்கிங் பெரியவன், வாய் டாக்கிங் பாசறை இப்படி பார்ப்பேன். நான் தேவனோட பேசுவேன். ஏன்னா எனக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை, எனக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. அப்படின்னா நான் மனுஷ நீதியா சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே தேவன். ஆமென். எல்லாமே தேவன். நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சமாதானத்தையும், அவர் உங்களுக்கு ஆறுதலையும், அவர் உங்களுக்கு பலத்தையும், அது நீங்க தாங்கக்கூடிய அந்த சக்தியும் அவர் தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே அவர் கொடுப்பாருங்க. நீங்க காசு கொடுத்துலாம் வாங்க, நீங்க பொம்மைக்கிட்டலாம் போக வேண்டாம். நீங்க கயிறுலாம் கட்ட அந்த அசிங்கமா மஞ்சள் கயிறு, சோப்பு கயிறு உங்களுக்கு நேரத்துக்கு நல்லாவே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தலையில வச்சு படுக்கிறது, அது வரை நம்மளுக்கு தலையில குத்திக்கிட்டு இருக்கும் உண்டா? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நீங்க தேவனை பாருங்க. தேவன் ஒண்ணுமே கொடுப்பாரு, அவர் ஆவியை மட்டும் தான் அனுப்புவாரு. ஹல்லேலூயா. அவர் அவரோட ஆவியை மட்டும் தான் அனுப்புவாரு. எல்லாமே சரியாயிடும். ஆமென். எல்லாமே சரியாயிடும். ஆமென். முதலாவது நீங்க சிந்திக்கிற விதத்தை மாத்துங்க. பவுல் எப்படி சிந்திச்சாரு பார்த்தீங்க? நீங்க எதிர்பார்த்தீங்களா பவுல் எப்படி சிந்திச்சாருன்னு? நீங்க சிந்திக்கிற விதத்தை மாத்துங்க. எல்லாமே தவறாகவே எண்ணாதீங்க. உங்க சுத்தி நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தவறாகவே எண்ணாதீங்க. உங்க சூழ்நிலை வேணுமா தவறா இருக்கலாம், அதுக்குன்னு நீங்க பாக்குற பார்வை, நீங்க பாக்குற மனுஷர்கள் எல்லாமே தவறாவே நீங்க எண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அது தவறுனா தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துங்க. தேவன் தான் அதை வெளிப்படுத்துறாரா? மனுஷன் சொல்லி கேட்காதீங்க. தேவன் சொல்றாரா? தேவன் வெளிப்படுத்துறாரா? சில பேருக்கு தெரியவும் மாட்டேது தேவன் எப்படி வெளிப்படுத்துறாரு. அது தேவன் வெளிப்படுத்துறாருன்னா அது அவ்வளவு நிவர்த்தியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனோட வார்த்தையை என்னைக்கும் நம்பாதீங்க. அது வஞ்சகம் உள்ள வார்த்தை, அது மாயம் உள்ள வார்த்தை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நன்மைக்கு என்று நினைத்துக் கொள்ளுங்க. அது எவ்வளவு பெரிய மரணமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய உபத்திரமா இருந்தாலும் சரி, எல்லாமே நன்மைக்கு என்று நினைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியம் நீங்க உண்மையிலேயே தேவனை, அப்படின்னா யெகோவா தேவனை, இயேசு கிறிஸ்து உங்க ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்றவங்களா இருந்தீங்கன்னா, அவர்தான் என் தேவன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லாதனாலதான் நம்ம தேவையில்லாதெல்லாம் போட்டு நம்ம எண்ணுகிறோம், சிந்திக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம சிந்தை ரொம்ப ரொம்ப கெட்டது, ரொம்ப ரொம்ப கெட்டது, ரொம்ப ரொம்ப கெட்டது. நல்லதை கெட்டதாகிறோம், கெட்டதை நல்லதாகிறோம். இந்த பழமொழி, கண்ணால பார்ப்பதும் பொய், அப்புறம் காதால பொய், தீர விசாரிக்கிறதோ மெய். பொய்யா? தீர விசாரிக்கிறதோ மெய். இப்ப நான் சொல்றேன் அதுவும் பொய் தான். என்னதான் விசாரிச்சாலும் நம்மளே ஏமாத்திடுறாங்க. கரெக்டாதான் சொல்றீங்க, ரொம்ப அனுபவப்பட்டேன் நீங்க போல. சரிங்களா? தீர விசாரிச்சாலும் பொய். தேவனை மட்டும் பாருங்க, தேவனை நம்புங்க. ஹல்லேலூயா. தேவனை நம்புங்க, தேவனை பாருங்க. அவர் விசாரிச்சு ஒரு நியாயம் செய்வார் பாருங்க, அதே நம்மளுக்கு போதும். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், பள்ளி வாங்குறதுலாம் நம்மளோட வேலை கிடையாது. பள்ளி ஏற்பாடுலயும் தேவன் சொல்றாரு சும்மா இருங்க. புதிய ஏற்பாடு சொல்லிட்டாரு நீங்க பள்ளிலாம் வாங்க வேண்டாம், அது என்னோட வேலையை நீங்க எடுத்துட்டு செய்ய வேண்டாம். அதான் தேவன் சொல்றாரு. பள்ளிலாம் நீங்க வாங்க வேண்டாம், அது செயலுக்கு அதாவது கிருமிக்கு தக்க பலனை தேவன் கொடுப்பாரு. கண்டிப்பா அழகா கொடுப்பாரு. நீங்க கொடுத்தா அசிங்கமா தெரியும். நீங்க கெட்டவனா மாறிடுவீங்க தானே. ஏன் நம்ம பேர் நம்ம எடுத்துக்கிட்டு, புரியுதுங்களா? ஏன் நம்ம பேர் நம்ம எடுத்துக்கணும்? தேவன் கொடுத்தா அவங்க எடுத்துக்கொண்டுதான் ஆகணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவனை மட்டும் பார்ப்போம். Fix and focus your eyes on God. ஹல்லேலூயா. உங்களோட எண்ணம், உங்களோட பார்வை தேவன் மேல. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் கிறிஸ்துக்காக தான் வாழ்ந்தார். ஆமாங்க தானே? கிறிஸ்துக்காக தான் வாழ்ந்தார். ஏன்னா அதுதான் அவர் சொல்றாரு.
பாதுகாத்துக் கொள்வாரு. நம்மளுக்கு வந்து கொடூரமான ஒரு எண்டிங் நடக்காது. ஹல்லேலூயா. ஆனா ரத்த சாட்சியா மரிப்பதே மேல். ஆமென். அதுல இருக்கிற ஒரு பாக்கியம் வேற எங்கேயும் இல்லை. நீங்க புதிய ஏற்பாடை படிச்சீங்கன்னா ரத்த சாட்சியா மரிச்சவங்க வந்து தேவன் சிங்காசனத்தை சுத்தி இருப்பாங்க. கேட்பாங்க, எப்ப எங்களுக்காக நியாயம் செய்யப்படுங்க, எப்ப எங்களுக்காக நியாயம் செய்யப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க ரொம்ப பாக்கியவான்கள். நீங்க நினைக்கிறீங்க என்ன கிறிஸ்துக்காக இப்படி வாழ்ந்த கடைசியா ஒரு மரணம் இப்படி இருக்கேன்னு? இல்ல இல்ல, அவங்களாம் விசேஷமானவங்க. அவங்களோட அழைப்பு வேற. ஹல்லேலூயா. அவங்களோட அழைப்பு வேற. ஆரம்பத்துல நானே மரணத்தை குறிச்சு ரொம்ப பயந்தேன். எனக்கு சாவுனா பயம். என்னது சாவுனா ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ நம்ம சுற்றுவோமே, எப்படிதான் சாவு உண்டு தானே, நான் அதை எண்ணிக்கிட்டு இருப்பேன். எப்போ சாவு வருது? ஏன்னா எல்லாரும் சாகுறாங்க இல்லைங்களா? சிறு வயசுல இருந்து நம்ம அந்த ஏஜ் பார்க்கலாம். ஆனா இப்ப எனக்கு அந்த பயமே இல்லை. அந்த பயம் என்னை விட்டு நீங்கிட்டு, மரணம் என்ற பயம் விட்டு நீங்கிட்டு. ஹல்லேலூயா. நேற்று பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் இறந்துதான் அழுவியானு. நேற்று தான் எனக்கே தெரியும் நான் அழுவ மாட்டேன் பாஸ்டர் இருந்தா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்மளுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வாரம்